சாய்க்கும் கண்ணீரையா. எல்லாரும் பாட போகிறோம் கரம் தட்டி. மூளைகள் நீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா. தட்டி பாடுங்களேன். மூளைகள் நீரையா ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். எனக்காக செய்கிறவரே ஐயா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஐயா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு ஆரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு ஆரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். கைவிடாத நல்லவர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8வது வசனம் நமக்கு ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தம். இதை நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். கடந்த நாட்களில் சில முக்கியமான காரியங்கள் வந்ததுனால நாம் இந்த வசனத்தை தியானம் பண்ண முடியவில்லை. இந்த வசனத்தை இன்றைக்கு நாம் தியானம் பண்ண ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம் இந்த வசனத்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நம்முடைய ஆண்டவர் செய்து முடிக்கிற ஆண்டவர் என்று முதல் வாரத்திலே நான் உங்களோடு கூட பிரசங்கம் பண்ணினேன். நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை துவங்குவார் என்றால் அதை பாதி வழியில் விடுகிறவர் அல்ல. ஆண்டவர் எதை திட்டம் பண்ணினாரோ அதை செய்து நிறைவேற்றுவார். உங்களுக்காக செயல்படுவார், உங்களுக்காக பிறரின் வாழ்க்கையில் செயல்படுவார் அப்படின்லாம் சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரியா? ஞாபகம் இருந்தால் நன்றி, மறந்துருந்தால் ஆண்டவர் திரும்ப ஞாபகப்படுத்துவாராக. இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் என்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதத்தில் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்துக்கு செய்கிறவர் என்பது உண்மை. அதோடு கூட ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தரால் செயல்பட முடியும். நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு வேளை ஒரு கூட்டமாக இல்லாமல் இருக்கலாம், தனி நபராக இருக்கலாம். தனிப்பட்ட நபருக்கும் கர்த்தரால் செயல்பட முடியும் என்பதை நான் இந்த வேலையிலே சொல்ல விரும்புகிறேன். 138 3வது வசனத்தை பாருங்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? எனக்காக யாவையும் செய்வார். நம்முடைய ஆண்டவர் சோம்பேறி கிடையாது. நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் வேலை செய்கிறார். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் சோம்பேறியும் கிடையாது, தூக்கம் நிறைந்தவரும் கிடையாது. அவர் என்றைக்கும் வேலை செய்து கொண்டே இருக்கிறவர். இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே வேலை செய்தார், இப்பொழுதும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், எனக்காக யாவையும் செய்வார். எனக்கு என்ன செய்வார் தெரியுமா? அவனுடைய தாவீதின் அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாற நான் இந்த கால வேளையிலே ஜெபம் பண்ணுகிறேன். அவன் சொல்லுகிறான், நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் எனக்கு என்ன செய்தாராம்? மறு உத்தரவு அருளினார். என்னுடைய ஜபத்துக்கு, என்னுடைய கூப்பிடுதலுக்கு, என்னுடைய கதறுதலுக்கு, என்னுடைய விண்ணப்பத்துக்கு என் தேவன் மறு உத்தரவு அருளினார். ஆமென் சொல்லுங்களேன். வீட்டில் சில பேரை நீங்கள் கூப்பிட்டீங்கனாலே என்னன்னு கேட்க மாட்டான். 10 டைம் நீங்கள் கூப்பிட்டாலும்
பொறுமையாக இருப்பார்கள், கேட்டும் கேட்காதவர்கள் போல இருப்பார்கள். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராம்? நான் கூப்பிட்ட நாளில், என்னைக்கு நான் ஜெபம் பண்ணுகிறேனோ, எப்போ நான் கூப்பிடுகிறேனோ உடனே ஆண்டவர் எனக்கு பதில் தருகிறார். ஒரு வசனத்தை வாசிங்களேன். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுகிறான், 18ஆம் சங்கீதம் 4, 5, 6 வசனங்கள். நான் கூப்பிட்ட நாள் என்ன நாள்? அந்த வசனம் சொல்லுகிறது, மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. அடுத்த வசனம், நான் கூப்பிட்டேனே ஒரு நாள். அந்த நாள் என்ன நாள் தெரியுமா? மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்ட நாள். கவனிங்கள் தேவ பிள்ளையே, பாதாள கட்டுகள், பாதாளத்தின் வல்லமைகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது. ஆபத்து நாள், அது ஒரு ஆபத்து நாள். ஒரு வேளை நீங்கள் கவனிங்க, இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு டெத்து அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 1 மணி நேரத்தில் நீ மறிக்க போகிறா அப்படின்னு சொன்னால் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அவனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? அவனுடைய உணர்வுகள் நிச்சயமாக நல்லா இருக்காது. தாவீது சொல்லுகிறான், என்னை என்னென்ன கட்டு சூழ்ந்து கொண்டதான்? 4வது வசனத்தில் பாதாள கட்டு, மரணக்கட்டு, துர்ச்சன பிரவாகம், இவைகளெல்லாம் என்னை சுற்றி கொண்டன. யோனா அப்போ சொல்லுகிறான், நான் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அவன் சொல்கிறான், என்னை கட்டுகள் சூழ்ந்து கொண்டது, பாதாள கட்டுகள் சூழ்ந்து கொண்டது. அடுத்த வசனத்தை பாருங்கள், 18ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கவனிங்க, நெருக்கம் வருகிற நாட்களிலே நீங்களும் நானும் ஒரு காரியத்தை மறந்து விடுவோம். என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம மனித மூளைகளிலே செயல்பட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடணும்னு நினைப்போம். என்ன செய்ய, ஏது செய்ய, யாரை பார்க்கலாம், எவரை பார்த்தா பிரச்சனை சரியாகும் நினைப்போம். ஆனால் தாவீது சொல்லுகிறான், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து தேவனை நோக்கி என்ன செய்தானாம்? அபயமிட்டான். அந்த வார்த்தைகளெல்லாம் பாருங்கள், தமிழ் வார்த்தைகள் ரொம்ப சத்தமாக கூப்பிட்டுருப்பான். ஏன்னா பயங்கர சத்தமாக, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஆலயத்தில் இருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது என்ன 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 சூழ்நிலையில் தாவீது சொல்லுகிறான்? நான் தாவீதுக்கு பயந்து கோலியாத்துக்கு பயந்து ஓடினேன், சவுலுக்கு பயந்து ஓடினேன், அதுக்கப்புறம் எதிரிகளுக்கு நான் பயந்து ஓடிக்கொண்டு இருக்கும்போது நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார். நான் நெருக்கப்பட்ட நாளிலே என்னுடைய கதறுதலை தேவன் கேட்டார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 116ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை பாருங்கள். 116:4 தாவீதின் அனுபவம் தான் அதுவும். கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். அவன் கெஞ்சிறான். அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள். முதல்ல சத்தமிட்டு கூப்பிட்டேன், அபயமிட்டேன், கெஞ்சினேன். சின்ன பிள்ளைங்க கெஞ்சும் இல்லை, அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா கெஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, அது மாதிரி தாவீது கெஞ்சி இருக்கிறான். அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 116வது வசனத்தில் 3வது வசனமும் அதே வார்த்தையை சொல்லுகிறது. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் நான் அடைந்தேன். எனக்கு மரணம், அடுத்த அடி மரணம். அவன் சொல்லுகிறான், என் காலுக்கும் எனக்கும் 1 அடி தூரம் இருக்குது. ஒரு சர்ப்பம் நீங்கள் போய்கிட்டு இருக்கிற பாதையில் வாயை திறந்து ரெடியாக இருக்குது, அது ரொம்ப விஷமுள்ள சர்ப்பம், தெரியாமல் காலை வச்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு, அவ்வளவு தான் தூரம். தாவீது சொல்கிறான், இவ்வளவு தூரத்தில் நான் என் தேவனை நோக்கி கெஞ்சினேன். அந்த வசனத்தில் இதே சங்கீதத்தில் அவன் சொல்லும்போது சொல்லுகிறான். இன்னொரு வார்த்தை வாசிங்களேன், 8வது வசனத்தை வாசியுங்கள். 8வது வசனம், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தார். நீங்கள் இந்த ஜெபத்தை டெய்லி செய்யணும். என்ன ஜெபம்? 3 வார்த்தை. ஆண்டவரே என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவீங்க, என் கண்ணை கண்ணீருக்கு தப்புவீங்க, என் கால்களை இடறுதலுக்கு தப்புவீங்கள். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, சத்துரு எவனை விழுங்கலாமோ வென்று
வகை தேடி சுற்றி திரிகிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை பிடிக்கலாம், எந்த ஆத்துமாவை நான் கொள்ளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி வரும்போது தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும். எத்தனையோ முறை நாம் கண்ணீர் வடிக்கிறோம், வேதனை அடைகிறோம். நம்ம தலையணைக்கு தான் தெரியும் நம்ம கண்ணீர் வடிக்கிறது. என்ன, சில பேர் பாத்ரூமில் போய் அழுவது உண்டு. என்ன, அப்படி அழுகிறவர்களை வசனம் சொல்லுகிறது, என் கண்ணை கண்ணீருக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவித்தார். எனக்கு செய்வார் அப்படின்னா என்ன செய்வார்? அந்த வசனம் சொல்லு, 12வது வசனத்தை பாருங்க. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எனக்கு தேவன் செய்த உபகாரம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் கூப்பிட்ட உடனே அவர் மறு உத்தரவு கொடுக்கிறாரே, அதற்கு பேர் என்னது என்றால் உபகாரம். எனக்கு உபகாரம் செய்கிற ஆண்டவர், யாவையும் செய்கிற ஆண்டவர் குறிப்பாய் ஒன்று செய்கிறார், உபகாரம் செய்கிறார். உபத்திரவம் அல்ல, என்ன செய்கிறாரா? உபகாரம். ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு உபகாரம் செய்யலைனாலும் உபத்திரவம் செய்யலைனாலும் உதவி செய்யலைனாலும் உபத்திரவம் செய்யாமல் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கூப்பிட்ட நாளில் மறு உத்தரவு கொடுக்கிறார். நீங்கள் இங்கேருந்து கூப்பிடும்போது அங்கேருந்து அவரும் பேசுகிறார், சொல்லு மகனே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ரூஃபஸ் ஒரு வார்த்தை, ஒரு சம்பவம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதாவது ஆபிரகாம் கீழே இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே மேலே ஏறுகிறார். ஆண்டவரே, ஒரு பிள்ளை கொடுத்தீங்க, அதையும் கேட்குறீங்க, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை. குழம்பி போய் மேலே இங்கிட்டு கூடி அவன் ஏறும்போது அங்கிட்டு இருந்து அவனுடைய பதில் ஏறி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் நம்ம கூப்பிட்ட உடனே நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார். தாவீது சொன்னால் சொல்லுவான், நான் என்னைக்கு கூப்பிட்டேனோ அன்னைக்கு என் தேவன் எனக்கு மறு உத்தரவு அருளினார். ஆமென் சொல்லுங்களேன். ரீப்ளே பண்ணினார். தொடர்ந்து நான் கூப்பிட்ட கூப்பிடுதலுக்கெல்லாம் என் தேவன் பதில் தருகிறவர். தேவன் செய்கிற முதல் காரியம் உங்களுக்கு உபகாரம் செய்வார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் உபகாரத்திற்காக காத்து கொண்டிருக்கலாம். உங்கள் ஆத்துமாவை யார் விடுவிப்பார் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். கண்களில் இருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணை கண்ணீருக்கு தப்புவிக்கிற ஆண்டவர் நான். ஆமென். வசனம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் சத்தத்தை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன். உன் ஆயுசு நாட்களோட எவ்வளவு வருஷம் கூட்டுவேன்? 15 ஆண்டுகள். எசேக்கியா அங்கே வியாதியாக கிடக்கிறான். கவனிங்கள், வியாதியாக கிடக்கிறான். ஒரு பெரிய பாஸ்டர் வர்றாரு வீட்டுக்குள்ளே வந்து சொல்கிறாரு, எசேக்கியா நீ இன்னமே பிழைக்க மாட்ட, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. காரணம் என்னென்னா, எசேக்கியாவுக்கு பிள்ளை கிடையாது. இதுக்கடுத்து அரசாட்சி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. உடனே சொத்து வித்தெல்லாம் யார் பேரில் எழுதணுமோ வேகமாக எழுதி வை. நீ போனதுக்கப்புறம் பெரிய குழப்பமாயிடக்கூடாது, சர்வ குழப்பமாயிடக்கூடாது, வேகமாக எழுதி வச்சிரு, ஆளை ரெடி பண்ணிடு, நீ சாக போகிற, நீ பிழைக்க மாட்ட அப்படின்னு சொன்ன உடனே இந்த எசேக்கியாவை பற்றி வசனம் சொல்லுகிறது, சுவர்புறமாக திரும்பி அழுது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நேர்மையாய் நடந்து கொண்டேன் என்பதை நினைத்தருளும். இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஏசாயா வாசல் முற்றத்துக்கு கூட போகலை. ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாகி சொல்லுகிறார், திரும்ப போ, என் மகன்கிட்ட சொல்லு, அவனுடைய கண்ணீரை கண்டேன், அவன் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தேன், அவன் நாட்களோட 15 ஆண்டுகள் கூட்டுவேன். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே அவன் ஜெபம் பண்ணுறான், சுவர்புறமாக திரும்பி, அங்கே பதில் வருகிறது. நாம் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் பதில் தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய காதுகள் திறந்திருக்கிறது. இதுதான் தேவன் செய்கிற முதல் காரியம் எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த அனுபவத்தை ஆண்டவர் இந்த மாதம் தருவாராக. 2வது அந்த வசனம் சொல்லுகிறது, 18ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? வசனத்தை சொல்லுங்க. 138ஆம் சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். 2வது, எனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாவீதின் அனுபவம் சொல்லுகிறான், என் ஆத்துமாவிலே தேவன் என்ன செய்கிறாராம்? பலன் தருகிறார், என்னை தைரியப்படுத்துகிறார். முந்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், சச்சின் டெண்டுல்கர் சொல்லுவார், பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படி சொல்லுவார். ஏன்னா அது எல்லாருக்கும், ஆங்கிலம் தெரிகிறவங்க தெரியாதவங்க எல்லாருமே அதை சொல்லுவாங்க.
பூஸ்ட் தான் என்னுடைய எனர்ஜியோடைய காரணம் அப்படி சொல்லி. ஆனால் அவர் குடிப்பாரான்னு தெரியாது, அவர் ஆடுக்காக சொல்லுவார். இப்போ தாவீதுகிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவான், ஜீசஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை சக்ஸஸ் அப்படி சொல்லுவான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அங்கே தாவீது சொல்லுவான், என் ஆத்துமாவிலே அவர் பலன் தருகிறார். ஒரு கூட்டம் தாவீதை சுற்றி இருந்தது. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? தாவீதை அதரியப்படுத்தின கூட்டம். அவனை என்கரேஜ் பண்ணவே இல்லை. ஆங்கில பைபிள் சொல்லுது, ஆங்கில வேதாகமத்தில், யூ என்கரேஜ்டு மீ வித் ஸ்ட்ரென்த் இன் மை சோல். யாரும் தாவீதை உற்சாகப்படுத்தாத சூழ்நிலையிலே தாவீது சொல்லுகிற, ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தினார். அவங்க அப்பாவை கேட்டால் அவங்க அப்பா சொல்லுவார், டேய் போய் ஆடு மேய், இல்லைன்னா அண்ணனுக்கு சாப்பாடு கொடு, உன் வேலை அதுதான். ஆனால் அண்ணன் மாதிரிலாம் எங்கே வேலை பார்க்குறாங்க? இராணுவத்தில். ஒரு இடத்துல தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, நான் எல்லாராலும் மறக்கப்பட்டேன், மரித்தவனை போல எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. ஒரு வீட்டுக்கு பெரிய ஆள் வாராரு, உங்கள் வீட்டுக்கு ஒரு ராஜா வராருன்னு நினச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு ராஜா வரார். உனக்கு எத்தனை பிள்ளைங்கப்பா அப்படிங்க? சிஎம் வரார், ஸ்டாலின் சார் வராருன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பிள்ளைங்க உங்கள் வீட்டில்? 7 பிள்ளைங்க உங்களுக்கு உண்மையிலே இருக்குது. நீங்கள் எப்படி சொல்லுவீங்களா? 6 பிள்ளைங்க அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக. அந்த 6 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவங்க அப்பா ஈசாய். இது மூத்த மகன், இது இளைய மகன், இது இவன் அவன் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறாரு. ஆளே இல்லை. அடுத்து சாமுவேல் சோர்ந்து போய் உட்காந்துட்டார். இவ்வளோ தானே அவனுக்கு பிள்ளைங்க? இல்லை இன்னும் ஒருத்தர் இருக்கான். அவனை எங்கே அவனை மறந்துட்டான். அப்பாவே என்ன செஞ்சிட்டாரு? அவனை வர சொல்லு. தாவீதை மறந்தார்கள் எல்லாரும். அவங்க அண்ணன் அவனை சொல்லுகிறான், உன்னுடைய அகங்காரம் எனக்கு தெரியும், உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா, உன் நெஞ்சு அழுத்தம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ ஆடை எங்கே விட்டுட்டு எங்கே வந்திருக்க? வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறியா இங்கே சண்டை நடக்கிற இடத்துல? அப்படி சொல்லி அவனை அதரியப்படுத்துகிறார்கள். சவுல் பார்க்குறான், எப்போ நீ எப்படி போய் இந்த கோலியாத்தை ஜெயிக்க போகிற எனக்கு தெரியலை, ஒன்று செய், என் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ. சவுல் யார் தெரியுமா? அந்த ஊர்லேயே உயரமான ஆள். தாவீது யார்? ரொம்ப குள்ளமான ஆள். ஏன்னா ஒரு 15 வயசு பையன், குட்டி பையனுக்கு அவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸை கொண்டு போய் போட்டு விடுறான். அவனுடைய தலைச்சீராவை அணிந்து விடுகிறான். மண்டை ஹெல்மெட்டுக்குள்ளே போயிருக்கா. என் பிள்ளை என் ஹெல்மெட்டை போட்டு முன்னாடி உட்காந்துருப்பான், எப்படி ஹெல்மெட் மட்டும் தனியாக ஆடும், அது மாதிரி தாவீதுக்கு ஆடி இருக்கும். அதை போட்டுட்டு தாவீது ட்ரை பண்ணி பார்க்குறான். எனக்கு இந்த அபியாசம் இல்லை, என்னைய விட்டுருங்க. உடனே சவுல் சொல்லுகிறான், நீ சின்ன பிள்ளையிலேருந்து நீ ஆடு மேய்க்கிற இடையன், உனக்கு ஆடு மேய்க்க தான் தெரியும், நீ எப்படி போய் சண்டை போடுவ? அவனோ சிறு வயதிலிருந்து யுத்தங்களை கற்றுக்கொண்டவன். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் என் ஆத்துமாவிலே தைரியம் தந்தார். ஆமேன் சொல்லுங்களேன். உங்களை சுற்றி அதரியப்படுத்துகிற கூட்டங்கள் இருக்கலாம். அந்த கூட்டத்தின் நடுவில் நீங்கள் யாரைத்தான் பார்க்கணும்? கர்த்தரை தான் பார்க்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். மனுஷங்களால் என்ன செய்ய முடியும்? மிஞ்சி போனால் பேசி உங்கள் மைண்டை அட்டாக் பண்ண முடியும். உங்கள் தொழிலாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும். நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஏராளமான பேச்சுகள், ஏராளமான நிந்தைகள், அப்படி தான் சொல்லணும்னே, காரணமில்லாத பழிச்சொற்கள், 100 பேர் அப்படி பழிச்சொற்கள் பாருங்கள். அதெல்லாம் என்ன செஞ்சிச்சுன்னா, ஒரு 3 மாதம் எங்கள் மைண்டை அட்டாக் பண்ணி நான் ஒன்றுமே செய்ய முடியாமல் உட்கார வைத்தது. ஆனால் நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். மனுஷங்களால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? வியாபாரம் பண்ணுற இடத்துல நான் சொல்ல முடியும், உங்களை அதைரியப்படுத்த முடியும். உங்களுடைய தைரியத்தை அவர்கள் அடிச்சிருவாங்க வார்த்தைகளை சொல்லி. வாயினால் வார்த்தைகளை விட்டு உங்களை அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்க, நீங்கள் உட்காந்துடுவீங்க. ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தினார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13. பேதுருவும் அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அறிந்து கொண்டார்கள். கவனிங்க, இங்கே சதுசேயர்கள், பரிசேயர்கள், சேனை தலைவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள் படிப்பறிவில்லாத பேதுருவுக்கும் யோவானுக்கும் விரோதமாக எழும்புகிறார்கள். ஒரு பக்கம் நிற்கிறது யார்? பரிசேயர்கள், சதுசேயர்கள், சேனை தலைவர்கள், போலீஸ்காரங்க, அதிகாரம் பெற்றவர்கள், அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க. இவங்களை என்ன செய்கிறாங்க? டாய், இனிமே இயேசுலாம் பேசிக்கிட்டு வந்த பார்த்துக்கோ, நீ வந்தியா, சர்ச்சுக்கு போனியா, ஆராய்ச்சியாக போனியான் இருக்கணும்.
இவனை சுகமாக்கினேன் அவனை சுகமாக்கினேன் அப்படிலாம் சுகமாக்கக்கூடாது, பயமுறுத்திடுவோம். அப்படி சொல்லி பயமுறுத்துகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது என்று அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள். யார் இந்த ஆள்? பேதுரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஓடி ஒளிஞ்ச ஆள். இயேசுவை இந்த அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஓடிட்டான். வசனம் சொல்லுது, இருக்கிற துணியை போட்டுட்டு அவன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ராத்திரி ஓடிட்டான். இன்னும் 11 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. எங்கே இருக்கேன்னே தெரியாது, ஆள் அட்ரஸே இல்லை, பயந்து போய் இருக்கிறார்கள். இயேசு உயிரோடு வந்துட்டார்ரா, வெளியே வாங்கடா அப்படின்னு சொன்னாலும் இல்லை எங்களுக்கு பயமாக இருக்குது, சாயங்காலம் ஆனால் கதவை பூட்டிக்கிடுவோம் அப்படி சொல்லி கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள். அங்கே இயேசு வந்து சொல்கிறார், பயப்படாதீங்கப்பா, நான் அவன் கூட இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் மேலே பொழிந்தருளினார். பரிசுத்த ஆவி அவர்களை தைரியப்படுத்தினார். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்படி ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார் தெரியுமா? when we call upon his name God will pour his spirit. ஆண்டவர் தம்முடைய ஆவியை நம்ம மேலே ஊற்றி நம்மை தைரியப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்கெல்லாம் நல்லா பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும். அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரை ஆராதிக்கணும். எப்பெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகிறீங்களோ அப்பெல்லாம் பரிசுத்தாவியானவர் உங்களை பலப்படுத்துவார். வசனம் சொல்லுகிற 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே என்ன செய்கிறாரா? கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் பவுலை கேட்டால் பவுல் சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதெல்லாம் எப்படி செய்கிறீங்க? என்ன தைரியத்தில் செய்கிறீங்க? தேவன் எங்களை தைரியப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார்னா அது முற்றிலும் ரிஸ்க் எடுக்கிறதா தான் இருக்கும். இது உங்கள் பார்வையில் இது ரிஸ்க் மாதிரி தான் இருக்கும், ஹைலி ரிஸ்க்கு. சில பேர் சொல்லுவாங்க, எப்பா கவனமாக இருப்பா, உங்கள் அப்பா மாதிரி நீ பொழைச்சிடாதப்பா, நீ கொஞ்சம் நல்ல பையனாக ஞானமாக பொழப்பா, அகலக்கால் வைக்காதப்பா அப்படி சொல்லி பயமுறுத்துவார்கள். ஏன்னா பயப்படுத்துவார். தேவன் ஒன்று சொல்லுவார் என்றால் அது ரிஸ்க் எடுக்கிறதா தான் இருக்கும். தாவீதுட்ட தேவன் சொன்னார், இந்த கோலியாத்தை அடிச்சு தூக்குடா அப்படின்னு. இவனுக்குள்ளே ஒரு தைரியம் வந்தது. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். இவங்க எல்லாம் உள்ளே உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சவுலும் சவுளுடைய சேனைகள் அவனை எங்கே அடிக்கலாம், அவன் யார், அவன் ஊர் என்ன, அவன் ஹிஸ்ட்ரி தோண்டிக்கிட்டு இருக்கான் 40 நாளும். தாவீதுக்கு அதெல்லாம் தெரியாது. தாவீது வருவான், சிம்பிளி ஹி வில் கம் அண்ட் ஹி வில் ஸ்மாஷ். அவன் அடிச்சு போயிட்டே இருப்பான். நிறைய பேரை பார்த்திங்களா, நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, சூழ்நிலைகளை பார்த்து ஆராய்ச்சி பண்ணுவார்கள். இது ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுவோம் அப்படி சொல்லி கேஸ் ஸ்டடி, அந்த ஸ்டடி இந்த ஸ்டடி நீ படிச்சுக்கிட்டே இரு, கடைசி வரைக்கும் உருப்படவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். தைரியம் வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். நீதிமான்களோ எப்படி இருப்பார்களாம்? சிங்கத்தை போல. சொல்லுங்கள் அடுத்து. தைரியமாக இருப்பார். சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். நிறைய அதைரியப்படுத்துகிற வார்த்தைகள் வரலாம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படுவார் என்றால், நான் நினைக்கிறேன் 40 நாளும் சவுல் என்ன செஞ்சிருப்பார்? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். இவர் எந்த ஊர்? காத் அப்படின்ற ஊருக்காரர். சரி, இவனுக்கு எவ்வளோ உயரம் இருப்பான், இவ்வளோ உயரம் இருப்பான், அவ்வளோ இருக்கும், இவங்களால் அடிக்க லாய்க்கே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆவியை பெற்ற ஒருவன் வந்தான். அவன் வந்து தைரியமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். வசனம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 32வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. கவனிங்களேன், முன்னாடி செங்கடல் இருக்குது. நல்லா கவனிங்க. முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் சேனை வருது. அது வந்து கம்மாய் கிடையாது, நம்ம ஊரில் இருக்கிற சின்ன சின்ன கம்மாய் குளம் கொட்டை அந்த மாதிரி கிடையாது. செங்கம்மாய் இல்லை, செங்கடல். அது ஆழம் நிறைந்தது. சரியா? அதில் போய் கால் வைக்கணும்னா தைரியம் வேணும். தைரியம் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். ஜனங்களும் சேர்ந்து அதைரியப்படுத்துகிறாங்க. மோசே, உமக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? நீ என்னையா எகிப்தில் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த வல்லவனான எகிப்தில் இருக்கிற எல்லாம் உனக்கு தெரியாதா? எங்களுக்கு அங்கே கல்லறை இல்லைன்னா இங்கே கொண்டு வந்த,
ஏதாயிலும் ஞானமாக செய்ய மோசே. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மனித மூளைகளில் அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருப்போம். சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். மோசே என்ன செய்கிறான்? ஆண்டவரை பார்த்துக்கிறோம். ஆண்டவரே இப்படிலாம் கேட்குறாங்க, என்ன செய்ய? ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏன்டா பயப்படுற? உன் கையில் இருக்கிறது என்ன? கோல். அதை வைத்து இந்த சமுத்திரத்தை பிளந்து விடு. அவர் பண்ணுறது இவங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? ஜோக்காக தான் தெரிஞ்சிருக்கும். இவனுக்கு பைத்தியம் ஆகிட்டான், நம்மளையும் கூட்டு வந்து இங்கே என்ன ஆக்கி விட்டான்? பைத்தியம் ஆகிட்டான். அவன் அதை பிளக்கிறான். வசனம் சொல்லுகிறது செங்கடல் இரண்டாக பிளந்தது. இதுக்கு முன்னாடி செங்கடல் எங்கேயாச்சும் வரலாற்றில் பிளந்திருக்கா? அப்படி ஒரு வேளை பிளந்திருந்தா கூட எனக்கும் பிளப்பாருன்னு நம்பிக்கை இருக்கும். மோசேக்கு முன்னாடி இது வரைக்கும் செங்கடல் பிளந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு. அந்த டைமில் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். நாம் கூப்பிடும்போது நீங்கள் எடுக்கிற ரிஸ்கில் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போதுமான தேவனாக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், என்னை பலத்தால் இடை கட்டுகிறார், பெல்ட் போட்டு விடுகிறார். பலத்தால் சில பேருக்கு டவுசர்லாம் அவுந்துடும் பிரச்சனையை பார்த்தா. ஆனால் தாவீது சொல்கிறார், எனக்கும் அப்படி தான். நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பலத்தால் இடை கட்டுகிறார். மூன்றாவது, கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? 138 சங்கீதம் 8வது வசனம். இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அப்படின்னா கையில் ஒன்று கிரியை செய்து கொண்டு இருக்கிறீர் எனக்காக. என் ஜெபத்தை கேட்கிறீர், என் ஆத்மாவுக்கு பதில் தருகிறீர், பலன் தருகிறீர். எனக்காக ஒன்று செயல்பட்டு கொண்டே இருக்கிறீரே, அந்த செயலை பாதியில் விட்டுறாதீங்கப்பா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களை கை கழுவுகிற ஆண்டவர் அல்ல. அவ்வளோதான், இவனை வச்சு வேஸ்ட்டு, இதுக்கப்புறம் நம்ம இவனை வச்சுருக்கணுமா? கை கழுவிடுவோம். அப்படி கழுவுகிறவர் அல்ல. யாக்கோபு தன் தகப்பன் வீட்டை விட்டு போகிறான். நான் சொல்லுகிற வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12லிருந்து 15 வசனம் வரைக்கும் தகப்பன் வீட்டை விட்டு ஓடி போகிறான். ஓடி போகும்போது பயம் உயிருக்கு. ஒரு இடத்துல வந்து ஒரு கல்லை எடுத்து வச்சு தலை சாய்ச்சி தூங்கும்போது ஆண்டவர் வானத்திலிருந்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை திரும்ப உன் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவேன். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் இடம் கொண்டு பரம்புவாய். உயிருக்கு பயந்து போய் ஓடிக்கிட்டு இருக்கிறா. ஆண்டவர் சொல்கிறார், நீ பரம்புவாய் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்வதில்லை, கை விடுவதே இல்லை. கரத்தின் கிரியைகளை நெகிழ விட மாட்டார் என்றால் ஒன்று உங்களுக்காக செயல்படுவார். செயல்பட்ட காரியத்தை பாதியிலே ட்ராப் பண்ணவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். He will fulfill his promises. அவர் தம்முடைய திட்டங்களை, தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். எரேமியா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள் வரைக்கும் எழுதியிருக்கிறது. ஆண்டவர் எரேமியா தீர்க்கனை பார்த்து சொல்லுகிறார், எரேமியா, நீ என்ன வீட்டில் சும்மா இருக்கிற? குயவன் வீட்டுக்கு போ அப்படின்றாரு. குயவன் வீட்டுக்கு போகிறான். குயவன் அங்கே ஒரு மண்பாண்டம் வணைந்து கொண்டு இருக்கிறான். குயவன் கையில் இருக்கிற மண்பாண்டம் குயவன் கையிலேயே கெட்டு போய்விட்டது. நல்லா கவனிங்க, யார் கையில் இருக்காது? குயவன் கையில். அவர் கிரியேட்டர் கையில் இருக்கும்போதே கெட்டு போயிடுச்சு. நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்தே கெட்டு போவது உண்டு. ஆனாலும் அந்த பாத்திரத்தை தூக்கி எறிய மாட்டார். அவ்வளோதான், இது ஏன் என் கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கழுவலை. அதை திரும்ப தனக்கு ஏற்ற பாத்திரமாக அதை வணைந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையையும் நிறைவேற்றுவார். கரத்தின் கிரியைகளை நெகிழ விட மாட்டார் என்றால் திரும்ப ரீக்ரியேட் பண்ணுவார். உங்களுக்கு என்னது தேவையோ அதை திரும்ப தருகிற ஆண்டவர். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில், இந்த வசனம் சொல்லாத ஆட்களே இருக்க முடியாது. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே, சொல்லுங்க, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே. ஆண்டவரே, எது இல்லையோ அதை உருவாக்கும், எது இருக்கிறதோ அதை திரும்ப புதுப்பிக்க ஆரம்பியும். ஆமென் சொல்லுங்களேன். என்னது இல்லை? தாவீதுட்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்ற சுத்த இருதயம் இல்லை ஆண்டவரே, அதை உம்முடைய கரத்தால் திரும்ப உருவாக்கும். ஏற்கனவே ஒன்று இருக்கிறது, அது மங்கி போய்விட்டது, பாவத்தினால் மழுங்கி போய்விட்டது, அதை நீர் திரும்ப புதுப்பிக்க ஆரம்பியும். ஆமென் சொல்லுங்களேன். கரத்தின் கிரியைகளை நெகிழ விட மாட்டார் என்றால் கை கழுவ மாட்டார். திரும்ப எது தேவையோ அதை உருவாக்குவார். பேதுரு ஆண்டவரை மறுதலித்து விட்டான். இயேசு யாருன்னு தெரியாது.
அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இதே பேதுரு எப்படிப்பட்டவனாக இருந்தால், நீ தேவனிடத்திலிருந்து வந்த கிறிஸ்து என்பதை நான் அறிவேன். போல்டாக அறிக்கை பண்ணினவன் இப்போ சொல்லுகிறான், சத்தியமாக சொல்கிறேன் இவர் யாருன்னு தெரியாது, சத்தியமாக சொல்கிறேன் இவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை 2 ஏசுறான். அவரெல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க, அவர் கலிலேயக்காரர் மாதிரி இருக்கார், நம்ம ஊருக்கார் கிடையாது. ஏதாச்சும் பேசியிருப்பான், மெட்ராஸ் பாஷை பேசுகிறது, இங்கேருந்து போய் அந்த மாதிரி பேசியிருப்பான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த பேதுருவை திரும்ப தேடி போனார், மறுதளித்த அதே பேதுருவுக்கு வாழ்க்கை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். நெகிழ விட மாட்டார் என்றால் விட்டு விடவே மாட்டார். எழுந்து நிற்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி. எனக்காக யாவையும் செய்கிற ஆண்டவர், ஹல்லேலூயா, நான் கூப்பிடும்போது பதில் தருகிறார், உபகாரம் செய்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, அன்பின் பிதாவே, இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எனக்காக யாவையும் செய்கிறவர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் அதே அனுபவத்தை, தாவீதின் அனுபவத்தை அனுபவமாக்குவீராக. ஜெபங்கள் கேட்கப்படட்டும், தைரியம் உம்மால் வரட்டும். உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கரத்தின் கிரியைகள் இன்னும் நெகிழ விடாமல் உறுதிப்படுத்தி அருள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.